தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/12/2016 திங்கட்கிழமை அனுசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நாரணியால் நந்திதன குறைத்த மார்க்கம் நான் அறிந்து ஓதுகின்றேன் மச்சகேந்திரா, நீரணியும் சிவமதத்தான் என்று சொல்லி ஒவ்வொருடைய நாடி ஜோதிடம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நந்தி சொல்லியதாக கூட நாடிகள் வருகின்றன. நந்தியை வழிபட்டால் நல்லது நடக்கும். அவருக்கு உகந்த நாள் இந்த நாள். இந்த நாளிலே மாலை நேரத்திலே சிவாலயத்திற்கு சென்று நாம் சிவனையும் உமையவளையும் நந்தியையும் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த நந்தியினுடைய காதிலே உங்களுடைய கனவுகளை கண்டால் அந்த கனவுகளையெல்லாம் நீங்கள் சரியில்லாத கனவுகளாக இருந்தால் நந்தியிடம் சொன்னால் அது நல்ல விதமாக மாற்றியமைத்து கொடுக்கும். கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி. கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி. வெற்றி தரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி. விதியினைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தி. வேந்தநகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி. வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி. சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி. செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி என்று நந்தியம்பெருமானை பற்றி நான் ஒரு பாடல் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியிருக்கிறேன். அது இப்பொழுதும் பிரதோஷ காலங்களிலே ஆலயங்கள் தோறும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாம் சிவனுக்கு அருகிலும் பார்வதிக்கு அருகிலும் இருக்கக்கூடிய பக்கபலமாக சிவனை ஏற்றி வருகிற சிவதூதனாம் நந்தியம்பெருமானை நாம் வழிபடுகின்ற பொழுது நம் மனதிலே எந்த கோரிக்கையை நினைத்துக் கொள்கிறோமோ அது நடைபெறும். பரம்பொருளை சுமக்கின்றவன் அவர். நம்முடைய மனப்பாரங்களையும் நாம் அவரிடம் சொல்லுகின்றோம். அப்படி மனக்குமுறலையெல்லாம் அவருக்கு சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாக நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று இயங்குகின்றோம். எத்தனையோ நந்திகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. எல்லா சிவாலயங்களிலும் நந்தி இருக்கும். குளிவிரை என்ற ஊர் எங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் குளிவிரை. அங்கே இருக்கக்கூடிய நந்தியினுடைய முகத்தை பார்த்தால் அது அம்பிகையை நோக்கி பார்த்தபடி இருக்கும். சிவனுக்கும் அம்பிகைக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த நந்தியம்பெருமானுடைய முகம் அம்பிகையை நோக்கி பார்த்த வண்ணமாக இருக்கும். தஞ்சாவூரிலே நீங்கள் பார்த்தால் மிகப்பெரிய நந்தியாக இருக்கும். பிரம்மாண்டமான நந்தி விஸ்வரூப நந்தியாக இருக்கும். இன்றைக்கு அந்த ஆலயங்களிலெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். வேந்தன்பட்டியில் இருக்கிற நந்தியோ நெய் நந்தியாக இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயிலில் நந்தி இருக்கிறது. வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே அங்கே திருப்புன்கூர் என்ற அற்புதமான கஷேத்திரம் இருக்கிறது. நந்தனார் என்பவர் அங்கே வாழ்ந்து இறைவனை தரிசித்து வந்தவர். ஒரு சமயம் அவர் அந்த கோயிலுக்குள் வந்த பொழுது நந்தி மறைத்து கொண்டிருந்ததாம். உடனே அவர் சொன்னாராம், 1 கிலோமீட்டர் தூரத்திலே நந்தனாருடைய சிலையை நிறுவி வைத்திருக்கிறார்கள். மலைபோல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகு என்று சொன்னார். உடனே அந்த நந்தி விலகியது. எனவேதான் வேந்தநகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி என்று நான் கவிதையிலே குறிப்பிட்டேன். அது அப்படி விலகி இருந்து சிவன் காட்சி கொடுக்கின்றார். அங்கே இருக்கிற துவாரபாலர்கள் தலையை சாய்த்த வண்ணம் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சென்று அந்த நந்தியம்பெருமானையும் சிவனையும் உமையவளையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இது போன்ற மிகப்பெரிய விஸ்வரூப நந்திகளையெல்லாம் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனைகளெல்லாம் நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்க வழிவகுக்கும். பிரதோஷம் என்ற சொல்லிலேயே தோஷம் இருக்கிறது. எல்லோருமே ஏதேனும் ஒரு தோஷம் எல்லோருடைய ஜாதகத்திலும் இருக்கும். அங்காரக தோஷம் இருக்கலாம், நாகதோஷம் இருக்கலாம், சர்ப்பதோஷம் இருக்கலாம், பிதிர்தோஷம் இருக்கலாம், அல்லது கிரகங்களுடைய பாதிப்புகள் இருக்கலாம். நவகோள்களும் நல்ல நிலையில் இருந்து பிறந்ததாக சரித்திரம் இல்லை. அப்படி இருந்தவர்களெல்லாம் தெய்வ நிலைக்கு சமமானவர்களாக இருப்பார்கள். ஆகையினாலே எந்த தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அந்த தோஷங்கள் விலகுவதற்காக இன்றைக்கு ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தார். சகல தோஷங்களும் விளக்குகிற ஆற்றல் பிரதோஷ வழிபாட்டிற்கு உண்டு. அப்படி பிரதோஷம் ஆகின்ற நேரத்திலே நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்காலே நாம் போகக்கூடாது. நந்திக்கு பின்னாலே நாம் நின்று நந்தி கொம்பு ஒளியே நாயகனாம் சிவபெருமானை பார்க்க வேண்டும். எங்கள் ஊருக்கு ஒரு பெயர் சிறுமதுரை என்று பெயர். மதுரைக்கு இணையான ஸ்தலம் எங்கள் ஊரிலே இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டி என்பது என்னுடைய ஊர். அந்த ஊரிலே இருக்கிற சொக்கலிங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே ஒரு பெரிய நந்தி இருக்கிறது. எங்கள் ஊரிலே எல்லாம் ஆயிரக்கணக்கிலே கூட்டம் இருக்கும். இந்த பிரதோஷ நேரத்திலே அவர்கள் நந்தி கொம்பு ஒளியை பார்ப்பதற்காக பின்னாலே நீண்ட கியூவரிசையிலே நிற்பார்கள். நந்தி கொம்பு ஒளியை பார்த்தால்தான் நாயகனாம் சிவனுடைய அருள் கிடைக்குமாம். நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்காலே போகக்கூடாது. நந்திதான் சிவனுக்கு உறுதுணையாக இருக்கும் சிவ தூதன். நந்தியிடம் நீங்கள் கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் காது கருகிலே நின்று காதை ஒரு காதை மூடிக்கொண்டெல்லாம் சொல்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டாலே போதும், இறைவனுக்கு எல்லாம் தெரியும். அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பின்னாலே அதற்கு ஆபரணங்கள் எல்லாம் சூட்டிய பின்னாலே அவர்களுக்கு தீபம் ஆகும். அந்த தீபத்தை பார்த்த பின்னாலே நாம் அருகில் நின்று நம்முடைய மன கோரிக்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நாம் மனதில் நினைத்து கொண்டால் இவற்றையெல்லாம் வெற்றி வாய்ப்பாக வழங்க வேண்டிய பொறுப்பு நந்தியம்பெருமானை உன்னை சார்ந்தது என்று நாம் சொன்னார்.
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழி கிடைக்கும், வாழ்க்கை வளமாக அமையும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நந்தியம்பெருமான் வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம், மாற்று கருத்துகளோடு எண்ணிக்கை கூடும். காரணம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள், பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, நந்தி வழிபாடு நலம் சேர்க்கும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணை புரிவார்கள். உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பலம் 8 இருக்கிறது. அரசியல்வாதிகளால் ஒரு சிலருக்கு சில தொந்தரவுகளும் ஏற்படலாம். தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமான பற்றாக்குறை அகலும் நாள். வரவறிந்து செலவு செய்ய முன் வருவீர்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், கொடுத்த கடன்கள் வசூலாகும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவே இருக்கும். சகோதர வர்க்கத்தினரை சார்ந்திருப்பவர்கள் நல்ல அனுகூலம் காண்பர். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் வகையில் ஒரு நல்ல சம்பவம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எடுத்தோம் முடித்தோம் என்று ஏதேனும் ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சொத்து பதிவில் இருந்த தாமதங்கள் அகலாம். வாங்க வேண்டிய சொத்துக்கள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது என்று நினைத்தால் அது கைகூடும். இப்படியெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் வருங்கால நலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுகிற நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி யோகத்தால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். இன்றைக்கு எடுத்த செயலை இனிதே முடிப்பீர்கள். நண்பர்கள் நல்ல காரியத்தை உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். எதிர்பாராத செலவும் உண்டு, அதே நேரத்தில் எதிர்பாராத தனவரவும் உண்டு. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பூமியால் யோகம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள். நேற்று செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி காண்பார்கள். வீண் விரோதங்கள் விலகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றங்கிறது யாரையேனும் சந்திக்க நினைத்திருந்தால் அந்த சந்திப்பு வெற்றியை வழங்கும். ஆலய வழிபாடு ஆனந்தம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். திடீர் விரயமும் உங்களுக்கு உண்டு. உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 சனி இருப்பதால் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 12க்கு அதிபதி 2இல் இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் உருவாகலாம். மாமன் மைத்திரன் வழியில் கூட சில செலவீனங்கள் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நந்தியம்பெருமான் வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். பணப்பற்றாக்குறை அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. இன்று மாலை நேரத்தில் விஐபிக்களின் சந்திப்பால் உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். இன்றைக்கு அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வாரிசுகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். உறவினர் பகை உருவாகலாம். அரசியல்வாதிகளின் அனுகூலம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கவனம் தேவை. மாலை நேரத்தில் பயணங்கள் உருவாகலாம். அந்த பயணங்களால் பலன் கிடைப்பது அரிது. மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை இருக்கிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். வியாபார விரோதங்கள் அகலும். இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பு நீடிக்கும் நாள். நலம் காண்பீர்கள். வளம் சேரும். ஆரோக்கிய தொல்லை அகலும். பூமியாலும் யோகம் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, சிவதூதன் வழிபாட்டால் சிறப்பை காண வேண்டிய நாள். சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகும். தொழிலில் ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள் இன்றைக்கு அதை போக்கிக் கொள்வர். முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். இந்த நாளில் முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். புதிய ஒப்பந்தங்கள் மாலை நேரத்தில் வரலாம்.
அரசு வழிச் சலுகைகளும் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.